அந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இவர் பாலஸ்தீனுங்கிறாரு, பைய தூக்கிட்டு வராரு, ரோஜாப்பை தூக்கி ராஜ்நாத்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இவரை எந்த இதில் சேர்க்க முடியும்? கீழ்பாக்கில் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது, அங்கே கொண்டு போகணுமா? இப்போ நேரு அவர்கள் எந்த காரணங்களுக்காக அம்பேத்கரை எதிர்த்தாரோ அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலையில் வல்லபாய் பட்டேலும் எதிர்த்திருக்காரு, சாவர்கரும் எதிர்த்திருக்காரு, மகாத்மா காந்தியும் எதிர்த்திருக்காரு. ஆக வரலாற்றை நீங்கள் திருச்சி பேசக்கூடாது. நீங்கள் திமுக மாதிரி ஆகிடக்கூடாது. வரலாற்றை திருச்சி பேசி திடீர்னு ஈவே ராமசாமி ஐயா சுதந்திர போராட்ட தியாகின்னு சொன்ன மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. பலவீனமான இதயங்களுக்கெல்லாம் அது திடீர்னு அவங்க செத்து போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி திமுக ஒரு போலி நாஸ்திகம் பேசுகிறதோ அந்த மாதிரி நீங்கள் திடீர்னு அம்பேத்கர்னு சொன்னால் அதற்கு பதிலாக கடவுளே கடவுளேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை கடவுளை சொல்லலை, நான் சொல்கிறது ஒரிஜினல் கடவுளை சொல்லியிருந்தா, நான் போய் 21வது பக்கத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்து சொன்னால் அசிங்கமாக இருக்காது? நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி எம்பி பதவி ஏற்க நேரிடும். ஜெயிலில் கைதிகள்லாம் போய் திருந்துறதுக்காக உட்காந்துருக்காங்க. இவர் போய் அங்கேயும் போய் உங்களை தண்டித்து விட்டார்கள், இந்த நாடு உங்களை வந்தித்து விட்டதுன்னு சொல்லி ஜெயிலில் கலவரத்தை ஏற்படுத்தி விட்டாருன்னா என்ன பண்ணுறாங்க? இல்லை, இந்த விவகாரத்தில் தாக்கப்பட்ட ஒரு பெண் எம்பி பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் சார்ந்தவர். அது விசிகா தரப்புல எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணலை. பயங்கரமாக கோவப்பட்டு அப்படியே அமுங்கிடுவான். வேங்க வேலை நான் பேசி எனக்கு வாய் புளிச்சு போச்சு. அங்கே எத்தனை நாள் போராட்டம் விசிகாது நடந்தது? ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க, டப்பா காலி ஆகிடும். இப்போ இருக்கிற வேறு அனுப்பிச்சி விட்டாச்சு, காசு கொடுக்குற ஆளையும் அனுப்பிச்சி விட்டாச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய இஷ்யூவே நடந்திருக்கு. அம்பேத்கர் விவகாரம் இப்படி மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மீது ஒரு எஃப்ஐஆர் வழக்கம் போடப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? பாராளுமன்றத்தில் என்ன நடக்கணும்? நாட்டுக்கு தேவையான மசோதாக்கள் பாஸ் ஆகணும், அது விவாத பொருளாகணும், அதுதான் நடக்கணும். பட் ராகுல் காந்தியோடைய அணுகுமுறை பாருங்கள். தொடர்ந்து பிகாசஸை பற்றி பேசினார், அதுக்கப்புறம் அதுக்கு எதாவது முயற்சி எடுத்தாரா? பிபிசியை பற்றி பேசினார், 3 கோடி ரூபா அவங்க வரி ஏய்ப்பு செய்தாங்க, ஏதாவது எதிர்த்தாரா? பேசலை. அதுக்கப்புறம் ஹிடன்பர்க்கை பற்றி பேசினார், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, அதுக்கு ஏதாவது முனைந்தாரா? அதுவும் பண்ணலை. மணிப்பூரை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் அங்கே போகிறேன், தைரியமாக போகிறேன் அப்படின்லாம் வேலைகளெல்லாம் பண்ணார். கோர்ட் அன்றைக்கி என்ன சொல்லிச்சு? மணிப்பூர் விவகாரம் அன்றைக்கி அரசு பார்க்குமா இல்லைனா நாங்கள் பார்க்கட்டுமான்னு கேட்டுச்சு. அப்போ ராகுல் காந்தி ஐயா என்ன பண்ணியிருக்கணும்? என்னங்க நீங்கள் அன்றைக்கி அப்படி சொல்லிட்டீங்க, மோடியும் சும்மா இருக்கார், நீங்களும் சும்மா இருந்தால் என்னங்க அர்த்தம்? பேசியிருக்கணுமா வேண்டாமா? அதையும் பண்ணலை. அதற்கு பிறகு இங்கே பாராளுமன்றம் துவங்குவதற்கு முன்னாடியே ஒரு இன்டரிம் ஸ்பீக்கரை வைக்கிறதுலையே கான்ஸ்டியூஷனை கொளுத்திட்டாங்க, கான்ஸ்டியூஷனை இவங்க மாற்றிடுவாங்கன்னு திரும்ப சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு இன்டர்வியூ ராகுல் காந்தி ஐயா அர்னாப் கோஸ்வாமிக்கு கொடுத்தாரு பல வருடங்களுக்கு முன்னாடி. நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னா தயவு செஞ்சு அதை எடுத்து பாருங்கள். அவர் திரும்ப அதில் உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு மட்டும் பதில் சொல்லிட்டுருப்பாரே தவிர வேறு எதுக்குமே வரமாட்டேன். நீங்கள் என்ன சொன்ன பெரம்பூர்னாலும் உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு, தொப்பூர்னாலும் உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு. ஸோ அவர் ஒரு கிளிப்புள்ள மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்களே எதிர்க்கிறாங்க. இது வேறு வேலை இல்லையான்னு கேட்குறாங்க. மமதா கேட்குறாங்க. கெஜ்ரிவால் இன்னும் டெல்லியில் காங்கிரஸில் சேர்க்கறத பற்றி எந்த முடிவும் எடுக்கல. பாராளுமன்றத்தில் ஆனால் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தான் பண்ணாங்க. இந்தி கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டை தவிர வேறு யாரும் காங்கிரஸ் பக்கத்தில் இல்லை. திமுக காங்கிரஸை வைத்திருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா பல்லக்கு தூக்கிகள்லேயே அவங்க தான் கரெக்டாக தூக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்காக திமுக வைத்து கொண்டிருக்கிறது. ஸோ ராகுல் காந்தி ஐயாவுடைய இப்போ நீல நிற ஷர்ட்டு போட்டு வராரு. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இருக்குது. இந்த சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போடுவாங்க. அப்போ பாரதியாரை போடுவாங்க, திருவள்ளுவர் போட்டுட்ருப்பாங்க. திடீர்னு அன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபேமஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கே நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா செஸ் போர்டு எடுத்துகிட்டு ஒருத்தர் வருவார். அந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இவர் பாலஸ்தீனுங்கிறாரு, பைய தூக்கிட்டு வராரு, ரோஜாப்பை தூக்கி ராஜ்நாத்கிட்ட கொடுக்குறாரு. புரியல. ரோஜாப்பூ கொண்டு போய் நேருக்கிட்ட தான் கொடுக்கணும். அதுக்கு அவருக்கு நிறைய காரணம் இருந்தது. காலையிலேருந்து நேருவுக்கு ரோஜாப்பூ வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேலைகள் இருந்தது. அதை கொண்டு போய் கொடுக்காம இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இவரை எந்த இதில் சேர்க்க முடியும்? நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள். கீழ்பாக்கில் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது, அங்கே கொண்டு போகணுமா? தெரியல. ஸோ இவரை வச்சுக்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல.
திடீர்னு வந்து அம்பேத்கருங்கிற விஷயத்த நிறைய பேசுகிறாரு. அம்பேத்கருக்கு நீங்கள் என்னையா செய்தீங்கன்னு கேட்குறது நியாயமான விஷயம் தானே. இப்போ திமுக வந்து முருகர் மாநாடு நடத்தும் போது நீங்கள் ஒரு ஹிந்துவா ஒரு கேள்வியை மனசில் கேட்டிருப்பீங்கள்ல, முருகர் என்ன ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட் டியூப் பேபியாக வந்தாரா? சிவனை ஒத்துக்காமல் முருகர் எப்படி ஒத்துக்கிறீங்க? அந்த இடத்துல சுகி சிவத்துக்கு என்ன வேலை? அவர் என்ன ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு சொல்ல போகிறாரு? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி ஓடி இருக்குமா, ஓடி இருக்காதா? அந்த மாதிரி உங்களுக்கும் அம்பேத்கருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறோம். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நேரு அவர்கள் எந்த காரணங்களுக்காக அம்பேத்கரை எதிர்த்தாரோ அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலையில் வல்லபாய் பட்டேலும் எதிர்த்திருக்காரு, சாவர்கரும் எதிர்த்திருக்காரு, மகாத்மா காந்தியும் எதிர்த்திருக்காரு. அம்பேத்கரை எதிர்த்தவங்கன்னு நீங்கள் செலக்டிவாக எடுத்து பேசுகிறதா இருந்ததுன்னா 4-5 விஷயங்களை இந்த வடிவேல் காமெடி வரும்ல, ஒரு 15-100 படத்தில் இருக்கக்கூடிய காமெடியெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் வல்லபாய் பட்டேல் தொடர்ந்து எதிர்த்தாரா? அம்பேத்கரை வெறுத்தாரா? இல்லை. காந்தி தொடர்ந்து எதிர்த்தாரா? அம்பேத்கரை முன்வைக்காமல் இருந்தாரா? இல்லை. சாவர்கர் எதிர்த்த அந்த தேர்தலில் கூட அம்பேத்கருக்கு போல் ஏஜென்ட்டாக இருந்தது யார்? ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் தானே. ஆக வரலாற்றை நீங்கள் வந்து திரிச்சு பேசக்கூடாது. நீங்கள் திமுக மாதிரி ஆகிடக்கூடாது. வரலாற்றை திரிச்சு பேசி திடீர்னு ஈவே ராமசாமி ஐயா சுதந்திர போராட்ட தியாகின்னு சொன்ன மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. பலவீனமான இதயங்களுக்கெல்லாம் அது திடீர்னு அவங்க செத்து போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போது நேரு ஆனால் தொடர்ந்து அம்பேத்கரை எதிர்த்தார் அப்படின்னு நான் 3 விஷயத்தில் சொல்ல முடியும். ஐயா, பாராளுமன்றத்தில் ஒரு படம் முரசொலி மாறன் படம்லாம் இருக்குது தெரியுமா? இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இருக்குது. அப்போ அம்பேத்கர் படம் எப்போ வந்திருக்கணும்? 47லையா, 48லையா, 49லையா, 50லையா? 90ல் தானே வந்தது. நீங்கள் ஏறத்தாழ ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே வந்தது. யார் வச்சா? பிபி சிங் ஐயாவுக்குன்னு ஒரு அந்த தலித் ஆதரவு சிந்தனைகள் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் கருணாநிதி ஐயா விபி சிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அவரை வச்சுக்கிட்டு இவர் வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக பண்ணார். ஸ்டாலின் ஐயா அவருக்கு ஒரு சிலையை கூட வச்சார். அந்த விபி சிங் அரசில் அம்பேத்கருடைய ஃபோட்டோவை பாராளுமன்றத்தில் வைக்கும்போது பிஜேபி சித்தாந்த ரீதியாக அம்பேத்கருக்கு எதிராக இருந்திருந்தால் அது வந்து எதிர்ப்பை தெரிவிச்சிருக்குமா, தெரிவித்திருக்காரா? தெரிவிக்கலை. நீங்கள் வைக்கலை, நான் தெரிவிக்கலை. இதுக்கு வித்தியாசம் புரியுமா, புரியாதா? ஸோ நீங்கள் தொடர்ந்து எதிர்க்கிறீங்க. நாம் என்ன சொல்கிறோம், எப்படி திமுக ஒரு போலி நாஸ்திகம் பேசுகிறதோ அந்த மாதிரி நீங்கள் திடீர்னு வந்து அம்பேத்கர்னு சொன்னால் அதற்கு பதிலாக கடவுளேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை கடவுளை சொல்லலை, நான் சொல்கிறது ஒரிஜினல் கடவுளை சொல்லியிருந்தா உங்களுக்கு மோட்சம் கிடச்சிருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னால், நீ வந்து அம்பேத்கரை எதிர்க்கிற அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால், திடீர்னு நீங்கள் நீல கலர் ஷர்ட்டு பாரஞ்சித் மாதிரி போட்டு வருவீங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? எனக்கு வரலாறு தெரியுமே, இன்றைக்கி இருக்கிறவங்களுக்காக தெரியாது. திமுக என்ன எழுதித்தோ அதுதான் தெரியும். திண்டுக்கல் லியோனி என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஆக அம்பேத்கர் அப்படிங்கிற விஷயத்தை வைத்து வேஷம் போடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதே அம்பேத்கருக்கு பிஜேபி இதெல்லாம் செய்தது அப்படின்னு நான் பேசினா உடனே ஆர்எஸ்எஸ் கொடும்பாவியை எரித்தது, அம்பேத்கருக்கு கொடும்பாவியை எரித்தது அப்படின்னு நீங்கள் ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. அப்போ நான் 21ஆம் பக்கத்துக்கு வந்தால் 21வது பக்கத்துக்கு வந்தால் ஈவே ராமசாமி அவுட்டா? அப்போ நான் அப்படி பண்ணலாமா? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தில் தான் முதலமைச்சராக வருவாங்கன்னாலும் ஒரு 3 பேர் படத்தை எப்போதுமே வச்சுருப்பாங்க. காயிதே மில்லத் ஐயா படம் இருக்கும், ஈவே ராமசாமி ஐயா படம் இருக்கும், அண்ணாதுரை ஐயா படம் இருக்கும். நான் போய் 21வது பக்கத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்து சொன்னால் அசிங்கமாக இருக்காது? ஒரு சூழ்நிலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று நடந்திருந்ததுன்னா அதனுடைய கான்டெக்ஸ்ட்டை முழுசாக சொல்லணும். சொல்லாமல் நீங்கள் வந்து பிச்சு பேசிட்டு நீ தான் அம்பேத்கருக்கு எதிராக இருக்க அப்படின்னு சொன்னால் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்துக்குள்ளே வரேன். உனக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி எம்பி பதவி ஏற்க நேரிடும். நேராது. ஏன்னா அவர் எம்பி பதவி பதிவு பண்ணியிருக்காங்க, இல்லை கோர்ட்டுக்கு போகலாம். எஃப்ஐஆர் பண்ணுறதுனால வராது, தண்டனை கொடுத்தா தான் வரும். மோடி விஷயத்தில் பேசியே அப்புறம் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் தப்பிச்சிட்டு இப்போ பெயிலில் தான் இருக்கார். அதே மாதிரி நேஷனல் ஹெரால்ட் கேஸ்லேயும் பெயிலில் தான் இருக்கார். இரட்டை குடியுரிமை விஷயத்துலையும் அவர் பெயிலில் தான் இருக்கார். அவர் உள்ளே போடணும் அப்படின்னு சொன்னால் 1000 நியாயமான காரணங்கள் இருக்குது. ஆனால் ஜெயிலில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜெயிலில் கைதிகள்லாம் போய் திருந்துறதுக்காக உட்காந்துருக்காங்க. இவர் போய் அங்கேயும் போய் உங்களை தண்டித்து விட்டார்கள், இந்த நாடு உங்களை வஞ்சித்து விட்டதுன்னு சொல்லி ஜெயிலில் கலவரத்தை ஏற்படுத்தி விட்டாருன்னா என்ன பண்ணுறது? அண்ணாவனை கொஞ்சம் விட்டுருங்க, இவர் ஜெயிலையும் வச்சுக்க வேணாம், பெயிலே வச்சுப்போம் அப்படின்னு ஒரு நியாயமான முடிவை தான் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஐயா, காங்கிரஸ் என்கின்ற ஒரு பேர் இயக்கத்தின் தலைவர் நீங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும். காமெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம்.
அப்போ இவருக்கு வந்து இப்போ பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்க சார், நீங்கள் தடுத்தீங்க, நீங்கள் தடுத்த உடனே அவர் கீழே விழுந்துட்டார். அவர் ஐசியூவில் போனாரோ அல்லது பிபிசி டிவி பார்க்க போனாரோ அது ஏன் பிரச்சனை இல்லை. நீங்கள் தடுத்தீங்கிறது வந்து நடந்திருக்கணும்னா கூடாதா? உங்களை வந்து வழிமறிச்சா நீங்கள் தடுத்துருவீங்களா? முடிஞ்சா வாங்க மவுண்ட் ரோட்டில் ஒரு போராட்டம் நடத்துவோம், நான் போராட்டம் நடத்துகிறேன், நீங்கள் என்னை தள்ளி விடுங்க, கேஸ் யார் பேரில் பதிவு வரும்? நான் உங்களை வெறுப்பேற்றினேன்னு கேஸ் வருமா, இல்லை நீங்கள் என்னை தடுத்தீங்கிறது வருமா? இது கூட தெரியாது ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு. தடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இவங்க ட்ராமா ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாழ்க்கையே ட்ராமா தானே, நீங்கள் செய்கிறதெல்லாம் நாடகம் தானே. ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரும் தாக்கப்பட்டிருக்காரு பாருங்க. நாடாளுமன்றம்னு வந்ததுக்கப்புறம் எங்கள் சோழையா சொல்லுவார், நீ ஆண் பெண் கதையெல்லாம் பேசக்கூடாது. அது எம்பினா எம்பி தான், அந்த மக்கள் தேர்ந்தெடுக்க ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்து தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. வலியவர்கள், வலிமை இல்லாதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் அதில் என்ன ஜெண்டர் வேண்டி கிடக்கு? அப்படி வரல. ஆனால் நீங்கள் தள்ளி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏன் வருது? உங்களுக்கு மறந்து போயிடும். உங்களை என்ன மனப்பாடம் பண்ணி காலிலேருந்து அனுப்பிச்சி வச்சாங்களோ அது உங்களுக்கு மறந்து போயிடும். நீங்கள் அந்த படத்தில் ஒரு ரோபோ சங்கர் பண்ணுற மாதிரி காலையில் கூவிச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஏன்னா உங்களுக்கு பாவம் பெரிய சுய சிந்தனை கிடையாது. அப்போ நான் உள்ளே போய் ஏதோ பேசணும், நீ என்னை தடுக்கிறியா? உள்ளே போய் நீ கத்த தான் போகிற, கத்த தானே போகிறீங்க. நீங்கள் கத்தினாலும் நாடாளுமன்றம் நடக்குது, மசோதாக்கள் பாஸ் ஆகுது, விவாதங்கள் நடக்குது. ஏதாவது தடுக்க முடிஞ்சதா உங்களால்? உங்கள் கூட இருக்கிற 23 கட்சியாவது உங்களுக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் ராகுல் காந்தி செய்தது கரெக்டுன்னு சொல்லுமா? இது கூட தெரியாமல் ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் அம்பேத்கர் மாதிரி ஒரு மிக போற்றத்தக்க ஒரு வலிமை மிக்க ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு நீங்கள் போலி நாடகம் போட்டால் நம்ம சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த உலகத்துக்கு தெரியணும்ல. நீங்கள் பாரஞ்சித் மாதிரி திடீர்னு நீல கலர் ஷர்ட்டு போட்டு வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சா? இல்லை, இந்த விவகாரத்தில் தாக்கப்பட்ட ஒரு பெண் எம்பி பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் சார்ந்தவர். அது வந்து விசிகா தரப்புல எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணலை. விசிகா அப்படின்னா சார் பயங்கரமாக கோவப்பட்டு அப்படியே அமுங்கிடுவாங்க. அவங்களுக்கு 1000 நிர்பந்தம் இருக்குது. எதுக்குமே எதுக்காவது அவங்க நேர்மையாக கோவப்பட்டு எதை எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்களா? வேங்கை வேலை நான் பேசி எனக்கு வாய் புளிச்சு போச்சு. அங்கே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அங்கே எத்தனை நாள் போராட்டம் விசிகாது நடந்தது? ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க, டப்பா காலி ஆகிடும். இப்போ இருக்கிறவர் வேறு அனுப்பிச்சி விட்டாச்சு, காசு கொடுக்குற ஆளையும் அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் விசிகா யார்கிட்ட போய் பேசணும்? டிஆர் பாலு ஐயா கிட்ட போய் கண்மொழி அம்மா சொன்னாங்க, எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற ஆளையாவது நாங்கள் மூடுவோம்னு சொன்னாங்க சார். அப்புறம் மாற்றிட்டாங்க, கேலண்டர் மாறிடுச்சு, அதனால் மாற்றிட்டாங்க, விட்டுருங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க சார், நீங்கள் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, இல்லை சரக்கையாவது ஒழுங்காக கொடுங்க, ரொம்ப நியாயமாக நேர்மையாக கொடுங்க. அதுலேயும் கண்டதை கொடுத்தீங்கன்னா இருக்கிறவங்களாம் செத்து போயிடுவான். அங்கே தானே பேசணும். இந்தியாவிலேயே மதுவிலக்கு கொண்டு வா. இந்த மாதிரி ஒரு அரசியலை திருமாவளவன் ஐயா ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் நேர்மையாக அதை வந்து கொண்டு போகிறாருன்னா எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அடியால் மாதிரி ஆகிடக்கூடாது. அவனை அடிப்பேன் ஆனால் இவங்ககிட்ட ஒன்றும் பாய்ச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பழங்குடியினருங்கிற ஒரு மேட்டரை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரு எம்பியை பெண்ணாகவோ அல்லது பழங்குடியினர் என்றோ அல்லது தலித் என்றோ அல்லது எஸ்சி எஸ்டி என்றோ பார்ப்பதே தவறு. அவங்க அந்த தொகுதியில் ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அங்கே தான். இப்போது என்ன வேணால் நீங்கள் அடிக்கலாம், ஒரு டாக்டரை எப்படி அடிப்பீங்கன்னு நான் நியாயம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த ஆள் தப்பு பண்ணால் நான் அடித்தேன், அவன் டாக்டராக இருந்தானே இன்ஜினியராக இருந்தானே, இதுதான் நியாயமான வாதம். ஆனால் எங்கே வந்து இதே பிஜேபி செய்திருந்தால் இவங்க எல்லா கதையும் சொல்லுவாங்க. இந்த ராஜ மார்த்தாண்டங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு விதவையை அப்படிலாம் பேசுவாங்க. கருணாநிதி ஐயா பாவம் சொல்லியிருந்தார், விதவைன்னு சொல்லாதீங்க, கைம்பென்னு சொல்லுங்கள், அங்கேயாவது 2 பொட்டு வருது அப்படிலாம் சொன்னார் அவர். அதையாவது பயன்படுத்தணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு விதவையை, ஒரு பெண்ணை, ஒரு தலித்தை நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு திறந்து வைக்க, இப்படியெல்லாம் அந்த ராஜ மார்த்தாண்ட அந்த பராக் மேட்டர்லாம் அங்கே சேர்த்துப்பாங்க. இந்த இடத்துல பான் பராக் போட்டு படுத்து தூங்கிடுவாங்க. இவர்களை எல்லாம் இந்த அரசியலை வைத்து நீங்கள் ஸ்கேல் பண்ணவே கூடாது. எதில் அவங்க பேசணும், எதில் அவங்க பேசக்கூடாதுங்கிறதுக்கு அவங்களுக்கு 1000 நிர்பந்தம் இருக்குது. ராகுல் காந்தி மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது சார்? பாருங்க, ராகுல் காந்தி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக அவருக்கு ஒரு அறிவை கொடுக்கறது தான் நல்லது. சோம்நாத் சாட்டர்ஜி பாராளுமன்றத்திலே சொன்னார், பல வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார், நீங்கள் என்கிட்ட வாங்க நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இவர் போயிருந்தா குறைந்தபட்ச தவறான ஆளாக ஒரு மாதிரி இருப்பார். இப்போ அடிக்கடி மீட் பண்ணுறாரு அங்கேருந்து. யார?
சோரஸ் அடிக்கடி மீட் பண்ணுறாரு, நீங்களே பல தடவை சொல்லி. ஐயா, சோரஸுங்கிறது வந்து இவர் சந்திக்கக்கூடியவரே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோரஸ் வந்து அப்படியெல்லாம் ஜாலியாக ராகுல் காந்திகிட்டலாம் பேசிட மாட்டார். சோரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை அழிக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தேவை அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த அரசியல்வாதி வரும்போது நீங்கள் அந்த தொகுதியோடைய முக்கிய தொண்டர்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர் ஞாபகம் இருக்காது அவனுக்கு. உடனே ஒருத்தன் காதில் சொல்லுவான், மணிகண்டன் மணிகண்டன் அப்படி சொல்லுவான். உடனே மணிகண்டனே வா அப்படின்னு நடிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் சோரஸ் வந்து இவரை வச்சுருக்காரு. ராகுல் காந்தி என்னவோ சோரஸோட பார்ட்னர்லாம் கிடையாது. சோரஸ் ரேஞ்சு வேறு. அவர் பயங்கர தீவிரவாதி. அவர் உலக ஜனநாயகத்தெல்லாம் அழிக்கணுங்கிறதுல பெரிய தீவிரவாதி. இவர் வந்து சம்பந்தம் இருக்குது, அவர் சொல்கிறது தான் செய்கிறாரு. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு பத்திரிகை அமைப்பையே ஏற்படுத்தி அவங்க கொடுக்கக்கூடிய மடைமாற்றுகின்ற விஷயங்களை எல்லாம் இவர் கொண்டு வர்றாரு, இவர் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். நிர்மலா சீதாராமன் நம்ம பாராளுமன்றத்திலே கேட்டாங்க, ஏங்க ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கீங்களே, அதில் ஓபிசி இருக்காங்களா? உங்கள் ஃபவுண்டேஷன் தானே, அந்த ஃபவுண்டேஷனோட தானே சோரஸுக்கு தொடர்பு இருக்குன்னு நம்ம அம்பானி விஷயம் அதானி விஷயம் வரும்போது நம்ம எடுத்து சொன்னோம். இவர்கள் எல்லாமே சோரஸை பொறுத்த வரைக்கும் அடியாட்கள் தான். நான் ஒரு நாகரிகமாக சொல்கிறேன், ஏன்னா ஒரு இந்தியனை குறைச்சி மதிப்பிடுறது எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இவங்கெல்லாம் அடியாட்கள் மாதிரி தான். இவங்களாம் டைரக்ட் மீட்டிங்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இவராக போய் எல்லா இடத்துலையும் நின்றுக்கிறாரு. எப்படியாவது ஒரு அதை ஜேவிசி ஸ்ரீராம் அழகாக சொல்லுவார், ராகுல் காந்தி தன்னை பிரதம மந்திரின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்களாம் ஏதோ ட்ராமா நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் தான் பிரதம மந்திரின்னு அவருடைய எண்ணத்தில் அதுதான் இருக்குது. அவர்கிட்ட யாராவது போய் ஐயா அப்படிலாம் இல்லையா, நம்ம 99 தான், இன்னும் 100 ஆகலை, ஒரே ஒரு ஆள் வந்து சேர்ந்ததுனால இப்போ 100 ஆன மாதிரி கணக்கு வருது, நாளைக்கு இதுலேருந்து பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவருக்கு யாராவது யதார்த்தத்தை சொல்லணும். ஐயா நீ பெரிய தாதாலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் சாதா தான் அப்படின்னு சொல்லணும். சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. அதனால தான் அவர் தன்னை வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டே இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நிகழ்கால அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதிமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.